திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் முன்பகை காரணமாக 3 வயது சிறுவனை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வாஷிங் மிஷினில் மறைத்து வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையை உலுக்கிய கொடூர கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள ஆத்துக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். கூலி தொழிலாளியான இவருக்கு 3 வயதில் சஞ்சய் என்ற மகன் இருந்தார். சஞ்சய் அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி பள்ளிக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை காலை 9 மணி அளவில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் காணாமல் போனதால் குடும்பத்தார் பதறிப்போயினர். உடனே குடும்பத்தார் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் அப்பகுதி முழுவதும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தேடியுள்ளனர். எங்கு தேடியும் சிறுவன் கிடைக்காத நிலையில் அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தேடுதல் வேட்டையை தொடர்ந்துள்ளனர். தொடர்ந்து சிறுவன் குறித்த தகவல் ஏதும் கிடைக்காததால் ராதாபுரம் காவல் நிலையத்தில் உடனே புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பொறுமையாக விசாரித்தனர். அப்போது எதிர் வீட்டு பெண்மணியான தங்கத்திற்கும் விக்னேஷ் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்து வந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனே தங்கத்தின் வீட்டிற்குள் சென்று விசாரிப்பது போல் நடித்து சிறுவன் இருக்கிறானா என போலீசார் தேடி பார்த்துள்ளனர். ஆனாலும் அவர்களால் சிறுவன் குறித்த தகவல் எதையும் பெற முடியவில்லை. தங்கத்திடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் சற்று உளறலுடன் பேசியது போலீசாரின் சந்தேகத்தை அதிகரித்தது. அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போதுதான் அந்த அதிர்ச்சி வாக்குமூலத்தை அளித்துள்ளார். அந்த 3 வயது சிறுவனை கழுத்தை நெரித்து கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி தனது வீட்டில் உள்ள வாஷிங் மிஷினில் மறைத்து வைத்திருப்பதாக கூறியுள்ளார். இதை கேட்டு ஆடிப்போன போலீசார் வாஷிங் மிஷினை திறந்து பார்த்தபோது உறைந்து போயினர். அவ்வளவு பெரிய சம்பவத்தை செய்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் அமைதியாக இருந்த தங்கத்தின் கல் நெஞ்சத்தை பார்த்து அதிர்ந்து போயினர். சிறுவனின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூறாய்விற்காக ராதாபுரம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தங்கத்தை கைது செய்த போலீசார் ராதாபுரத்திற்கு அருகில் வேறொரு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தொடர்ந்து விசாரித்ததில் கொலைக்கான பகீர் காரணம் தெரிய வந்தது. 40 வயதான தங்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது மகனை விபத்து ஒன்றில் இழந்துள்ளார். இதனால் மனமுடைந்த நிலையில் இருந்த அவர் எதிர் வீட்டு விக்னேஷ் குடும்பத்தினர் தங்கள் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக இருந்ததைக் கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் ஆத்திரமடைந்துள்ளார். ஏற்கனவே எதிர் வீட்டு விக்னேஷ் குடும்பத்திற்கும் தங்கள் குடும்பத்திற்கும் தகராறு இருந்து வந்த நிலையில் தங்கத்தின் ஆத்திரம் குழந்தை மீது திரும்பியுள்ளது. சம்பவத்தன்று தனியாக சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை யாருக்கும் தெரியாமல் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று கழுத்தை நெரித்துக் கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறுவன் கொலை செய்யப்பட்ட இடத்தில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆய்வு மேற்கொண்டார். இதில் தங்கம் சிறுவனை கொலை செய்து புதைக்கும் நோக்கில் தனது வீட்டின் பின்புறம் தென்னை மரம் அருகே குழி தோண்டும் முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அப்பகுதி சற்று கடினமான பாறையாக இருந்ததால் முழுமையாக குழி தோண்ட முடியவில்லை. உடனடியாக சடலத்தை மறைக்க சாக்குப்பையில் கட்டி வாஷிங் மிஷினில் மறைத்தது தெரிய வந்தது. சண்டை போட்டு ஒரு மாதம் 1.5 மாதத்தில் அவங்க பையன் ஆக்சிடென்ட்ல இறந்தது ஏதோ இவங்க தான் பண்ண மாதிரி அவங்க ஃபீல் மனசில் வச்சுக்கிட்டு அந்த வஞ்சகத்தில் எப்படியாவது இவனை பழி தீக்கணும் அப்படிங்கிற இவனுக்கு 2 ஆம்பளை அவனுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான் அவங்களுக்கு அந்த பையன் இறந்து போயிட்டான். அதனால் நம்மளுக்கு கொல்லி இல்லைன்னா இவனுக்கும் கொல்லி இருக்கக்கூடாதுங்கிறத பிளான் பண்ணி இது பண்ண அவனை காலையில் கூப்பிட்டு ஃபுல்லாக கழுத்து எல்லாம் சுற்றி வச்சு துணி ஃபுல்லாக சுற்றி வாஷிங் மிஷினில் உள்ளே வச்சு துணி வச்சு அமுக்கி கொண்டு இருக்கா. அது பக்கத்தில் ஒரு தென்னை மரத்துலையும் தோண்டிருக்காங்க இதை புதைக்கிறது. அந்த பையன் வண்டியில போறவன் சொல்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனான். அதுக்கு நான் தான் கொண்டுன்னு சொல்லி நான் அதெல்லாம் பண்ணி எடுக்கவே இல்லை. இவன் அதே நினைச்சு என் பிள்ளைய இப்போ 3 மாசம் 2 மாசமா கரு கட்டிட்டே இருந்து என் பிள்ளைய நான் குளத்தேலைக்கு தானே போனேன். குளத்தேலைக்கு போவதுக்குள்ள என் பிள்ளைய கொண்டுட்டாலே வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு கொண்டுட்டான். என் பிள்ளை ஒரு வீட்டுக்குமே போவாது. அவளுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும். இதன் மூலம் சிறுவனை கொலை செய்ய வேண்டும் என அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு
கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. முன்விரோதம் காரணமாக 3 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆத்துக்குறிச்சி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.